அனைத்து தமிழக மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஏகே. தொடர்ந்து நாம் பருவநிலை மாற்றம் அதனுடைய விளைவுகள் பற்றி நம்ம பேசிட்டு வர்றோம், விவாதிட்டு வர்றோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சோர்ஸ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்பகத்தன்மை கொண்டது. நாசாவினுடைய பிரத்யேகமான ஒரு இணையதளம். இது நாசா அமெரிக்காவினுடைய நாசா கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் பேசுகிறவங்க. அதில் அவங்க தனியாக நாசா செப்பரேட்டாக நாசா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வச்சுருக்காங்க. ஸோ அதில் முழுக்க அவங்களோட சேட்டலைட்டில் கிடைக்கிற டேட்டாவை வச்சு கார்பன் டை ஆக்சைடு லெவல் எப்படி இருக்குது, குளோபல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, மீத்தேன் லெவல் எப்படி இருக்குது, ஆர்டிக் சி ஐஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது சி ஐஸோட டோட்டல் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, இது எல்லாமே இந்த வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வெப்சைட் ஃபாலோ பண்ணுறேன். பழைய வெப்சைட்டை விட இப்போ கொஞ்சம் இவங்க நல்லாவே அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாசா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு கூகுளில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஏன்னா பருவநிலை அதாவது உலக வெப்பமயமாதலுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் மிக முக்கியமான ஒரு காரணம். ஏன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பயன்படுத்துகிற பெட்ரோல், டீசல், நிலக்கரி, இது எல்லாமே இதை ஃபொசல் ஃபியூவல்னு சொல்லுவாங்க. இந்த இதை நம்ம இதை எப்படி பயன்படுத்தினாலும் கடைசியாக இதுலேருந்து நம்ம இது கொடுக்குற சைடு, அதாவது கடைசி ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு தான். இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் வளிமண்டலத்துக்கு மேலே போய் வளிமண்டலத்தில் இருந்து இது ஒரு போர்வை மாதிரி பூமிக்கு மேலே இது இருந்து பூமியை திருப்பி வெளியிடக்கூடிய அந்த வெப்பத்தை அது தடுக்குது. சயின்ஸ் டைமில் சொல்லணும்னா, பூமி சூரியன்டேருந்து வர்ற வெப்பத்தை யூவியாக எடுத்துக்கும். அதே வெப்பத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணுற திரும்ப ஸ்பேஸுக்கு அனுப்புகிறப்ப ஐஆராக அனுப்பும், அதாவது இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக அனுப்பும். இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே ஐஆர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது இதை பிளாக் பண்ணும், அதாவது தடுக்கும். ஸோ அதனால தான் இதை தடுக்கிறதுனால தான் பூமியோட வெப்பநிலை அதிகமாக இருக்குது. ஸோ அதில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த டேட்டா உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எர்த் இண்டிகேட்டர், அதாவது இப்போ கரண்ட்டாக இந்த கடைசியாக அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் பார்க்கலாம், மே 2026 மெஷர் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 432 பார்ட்ஸ் பெர் மில்லியன் இந்த அளவுக்கு அங்கே இருக்குது. அப்படின்னா பாருங்கள், டேட்டாவை பாருங்கள். கிட்டத்தட்ட எப்போ தொழில் புரட்சி ஏற்பட்டதோ அதுக்கப்புறம் இது பதிவான டேட்டா 1960 அப்புறம் எடுத்த டேட்டா. அப்போ இதுலேருந்து இப்போ வரைக்குமே கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு பூமியோட வெப்பநிலை அதிகமாகிட்டே போகும், பூமியோட வெப்பநிலை சூடாகிட்டே போகும். இதனால் பல விளைவுகள் ஏற்படும். கடல் வெப்பநிலை அதிகரிக்கும். அண்டார்டிகா, ஆர்டிக்கு, கிரீன்லேண்டு, இங்கே உள்ள ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனால் என்ன ஆகும், அந்த ஐஸ் எல்லாமே கடலில் நீராக சேரும். அப்போ கடலில் நீராக சேர்ந்தால் என்ன ஆகும், இப்போ நம்ம ஒரு குளத்தில் பார்க்குறோம், வாய்க்காலேருந்து தண்ணி வர என்ன ஆகுது, குளத்தோட மட்டம் உயர்ந்துகிட்டே போகுது. நீங்கள் பார்க்கலாம், சில ஊர்களில் வீட்டுக்குள்ளெல்லாம் குளத்துலேருந்து தண்ணி உள்ளே ஊந்துடும். அதே கான்செப்ட் தான். கடலில் இந்த இருக்கக்கூடிய இந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி கடலில் தண்ணியாக சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே கடல் நீரில் மூழ்கும். கடலோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள், மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாமே கடலில் மூழ்கும். இது உடனே நடக்காது. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கோம் ஒன்றுமே ஆகலையே. அப்படின்னா இல்லை, நீங்கள் போய் பாருங்கள், நிறைய ஊரில் அந்த எஃபெக்ட் நடக்குது. மண்ணரிப்பு நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பனை மரமோ இல்லை ஒரு தென்னை மரமோ அரிச்சுக்கிட்டு கீழே விழுவுது. இதெல்லாம் ஒரு எஃபெக்ட் தான். அப்படி தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக காட்டும். நம்ம இப்போ இதில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, 1960 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 313 லெவலில் இருந்த கார்பன் டை ஆக்சைடு இன்றைக்கி 432 இன்னொரு 50 வருஷம் இன்னும் கூடலாம். ஸோ அதுபோல் இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் தான் மிக முக்கிய காரணம் உலக வெப்பமயமாதலுக்கு. அதை நீங்கள் பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இனியும் இது இன்க்ரீஸ் இது குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் டெம்பரேச்சர், அதாவது அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தோட வெப்பநிலை பாருங்கள், 1.19 டிகிரி செல்சியஸ் இருக்குது. பாரிஸ் ஒப்பந்தப்படி நம்ம அரௌண்ட் 1.5 டிகிரி செல்சியஸுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும். பட் நம்ம இதில் இருக்கிறத பார்த்தா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். உள்ளே நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு நல்லா கவனிங்க. 1880 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 அளவில் தான் இருந்திருக்கு. ஆனால் 2000 2020 வருஷத்துக்குள்ளே எங்கேருந்து எங்கே எகிருக்கு பாருங்கள்.
இங்கேருந்து இங்கே அப்படின்னா என்ன, அந்த அளவுக்கு மனிதர்கள் நாம் வந்து இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான பெட்ரோல், டீசலு, இன்னும் நிறைய நிலக்கரி இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால தான் இந்த அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் வந்து இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுவும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்டிக் ஐஸ் மினிமம் எக்ஸ்டெண்ட். அப்படின்னா ஆர்டிக் ஐஸ் வந்து எந்த அளவுக்கு உருகிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க வந்து என்ன, அதாவது இந்த அளவுக்கு இருக்குது, இந்த அளவுக்கு அதிக அளவு இருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. அதோட அளவு குறையுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஐஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, மெல்ட் ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, இந்த ஐஸ் எல்லாம் உருகி கடலோட நீராக சேர்ந்துட்டுருக்கு. இதுதான் அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் போட்டிருக்காங்க, 12.2% per decade. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து உருகி கடல் நீரில் சேருது அப்படிங்கிறத வந்து இதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஓஷன் வார்மிங். நான் நேற்று இதை பற்றி பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். கடல் வெப்பநிலை எந்த அளவுக்கு இந்த 372 சிட்டாஜூல் சின்ஸ் 1955. இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சீ லெவல் ரைஸ் சொன்னோம் இல்லையா, இது முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பசிபிக்கில் உள்ள தீவுகள்லாம் இந்த இதனால தான் அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், சீ லெவல் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு மன்னிக்கவும், சீ லெவலோட அளவு கிட்டத்தட்ட 1993 இப்போ பார்த்திங்க அப்படின்னா 97.9 மில்லிமீட்டர் அளவு கடல் நீர் வந்து உயர்ந்திருக்கு. அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட வந்து நம்ம கடலோர பகுதியெல்லாம் கடலில் மூழ்கிறதுக்கான இதை வந்து தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கி இதை பற்றின இந்த பதிவு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து இது குறித்து நம்ம என்ன விளைவுகள் அதை பற்றின அறிவியல் நம்ம படிப்போம். நன்றி, வணக்கம்.